இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, இப்ப என்ன பண்றது? என்னாச்சு? ஏதோ ரொம்ப பதட்டமா இருக்க. அது குப்பைமா, குப்பை. வெளியே போடலன்னா அப்புறம் நீங்க பார்த்தா திட்டுவீங்கல்ல. போடு. என்னாச்சு பாலகி? எதுக்காக ஒரு மான்குட்டி மாதிரி ஜங்கு ஜங்குன்னு எகிரி குதிச்சு ஓடி வர? நீங்க பேசுறது சில சமயத்துல புரியாம இருந்தாலும் அப்பப்ப காமெடியா இருக்கும் தெரியுமா? இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டுவேன். நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டேன். எங்க காட்டு பாப்போம். ஐயோ, இது என்னமோ பர்சனல் மூமெண்ட் மாதிரி இருக்கு. நம்ம சைடா போயிடலாம். திருமாங்கல்யம். இது இது என்னோட தாலி. நிலா, இது இது உனக்கு எப்படி கிடைச்சது? கொடைக்கானல்ல என் கழுத்துல இருந்து விழுந்துட்ட தாலி உன்னோட கைக்கு எப்படி கிடைச்சது? உனக்கு யாரு கொடுத்தாங்க? சொல்லு. யாருடையது பாலகி இந்த திருமாங்கல்யம்? என்னோடது. வேற யாரது எப்படி என்கிட்ட இருக்கும்? என்னோடதுதான் குப்தா. இல்ல இல்ல குப்தா, நீலா போய் சொல்றா. இது என்னோட தாலி. இது அவளுக்கு எங்க கிடைச்சதுன்னு கேளுங்க. கேக்க சொன்னா அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் பேசுறது உங்களுக்கு கேட்காதுல. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல. சரி, இத நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. இத என்கிட்ட ஏன் குடுக்கற பாலகி? என் கழுத்துக்கு வர வேண்டிய தாலி உங்களோட கையால தானே வரணும். என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? எங்க லோகத்துக்கு உயிரோட இருக்கிற மனிதர்கள் வரமாட்டாங்கல்ல, அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் இல்ல, நீ சொல்லு. நீங்க என்னமோ சொன்னீங்க, ஆனா எனக்கு புரியல. என்ன சொல்ல வந்தேன்னா, பத்திரமா ஒளிச்சு வைங்க. அப்படியே ஆகட்டும். பாய். மீண்டும் சந்திப்போம். பாய். நல்லது. நிலோ, மிஸ்டர் குப்தா, அது என்னோட தாலி. நீலா சொல்றதெல்லாம் சுத்த போய். குப்தா, அது ரொம்ப பத்திரமா வச்சிட்டேன். ஐயோ, அது என்னோட தாலி. நான் எப்படி சொல்றது? அது என்னோட தாலி. உனக்காக நான் வச்சிக்கிறேன். ஐயோ, இந்த அமாவாசை எப்ப முடியுமோ? இன்னைக்கு நம்ம பார்த்தது, தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே உண்மையா? அந்த அருந்ததி எதுக்கு இறந்தா? இந்த பாகி எதுக்காக வேலைக்கு போய் ரோட்டுக்கு வந்தா? அதே நேரத்துல இவருக்கே நோய் அதிகமாகணும். அந்த நோயை குணமாக்க மிலிட்டரிக்காரோட கையெழுத்து எதுக்கு கேட்டாங்க? அந்த கையெழுத்துக்காக பாகி அந்த வீட்டுக்கே போய்
தாயை இழந்த அக்கா பசங்களுக்கு எதுக்கு அம்மா மாதிரி கூடவே இருந்து பாத்துக்கணும்? தம்பி, ஒரு ரத்த சொந்தத்துக்கு இவ்ளோ சக்தி இருக்குமா? விதி, தலையெழுத்து, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் எப்பவுமே நம்பினதில்லடா. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னால நம்பாம இருக்க முடியலடா. இவ்ளோ விஷயம் நடந்தும் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலக்கா. என்னடா அது? இந்த விஷயம் எல்லாமே நமக்கு ஏன்க்கா தெரிய வருது? என்னமோடா. ஆனா இந்த விஷயம் மட்டும் உன் மாமாக்கோ இல்ல பாக்கிக்கோ நிச்சயமா தெரியக்கூடாது. எதுக்குக்கா? சொன்னா அந்த ஆஸ்திக்கு சொந்தக்காரங்கள ஆயிடுவோம்ல. நம்ம கஷ்டத்தை பார்த்து அவங்க இறக்கப்பட்டு ஏதாவது பணம் கொடுப்பாங்கல்ல. டேய், தெரிஞ்சா நம்ம கோடீஸ்வரங்களா ஆக மாட்டோம். அந்த பாகி அந்த வீட்டுக்கு மருமகளாகி ஆ? அந்த மிலிட்ரிக்காரனுக்கு பொண்டாட்டியாகி ஆ? அந்த பசங்களுக்கு அம்மாவாகிடுவா. வேணாக்கா, வேணாம். அப்படின்னா இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிய வேணாம். இப்போ நம்ம என்னக்கா பண்றது? அந்த வீட்ல நமக்கு உதவி பண்ற மாதிரி நம்மள மாதிரியே பாகி அந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இது வெளியே தெரியக்கூடாது. தாத்தா, நாளைக்கு சண்டே இல்ல, நாளைக்கு லஞ்சுக்கு எங்க வீட்டுக்கு வரணும். நாளைக்கா? எதுக்குமா? இன்னொரு நாள் பார்க்கலாமே. வாங்க தாத்தா, உங்களுக்கு இங்க வீடு, எங்க பாட்டி, எங்க தாத்தாவெல்லாம் காட்டுறோம். ஆமா, அப்புறம் என் தங்கச்சி மிஸ் அம்மா கூட பார்க்கலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லம்மா, நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரேன். ஏன்? எதுக்கு தாத்தா? நாளைக்கு ஏதாவது வேலை இருக்கா? வேலைன்னு எதுவும் இல்லை. ஆனா தாத்தா, ஆனா இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க வரலன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் பேசாதம்மா. உங்ககிட்ட பேசலன்னா நான் என்ன ஆவேன்? உங்களை பார்க்காம உங்ககிட்ட பேசாம இந்த உயிர் இருக்காதும்மா. நீங்க வாய் நிறைய தாத்தா தாத்தான்னு கூப்பிடும் போதெல்லாம் உண்மையாவே என் பேரன் பேத்திங்க கூப்பிடுற மாதிரியே இருக்குமா. அப்போ அப்படி இருக்கும்போது லஞ்சுக்கு வாங்க தாத்தா. வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லாம இப்படி யாரையோ வீட்டுக்கெல்லாம் கூப்பிடக்கூடாதும்மா. நீங்க யாரும் எப்படியாவீங்க தாத்தா? நீங்க வரீங்க, அவ்வளவுதான். சரி தாயி, வர்றேன். ராத்தோட், நாளைக்கு தாத்தாவை போய் அவங்க வீட்ல இருந்து இங்க கூட்டிட்டு வர்றது உன் பொறுப்பு. கண்டிப்பா கூட்டு வராம. ஐயோ, அதெல்லாம் எதுக்குமா, நானே வந்துடுறேனே. தாத்தா, நான் பேசிட்டு இருக்கல, நீங்க பேசாதீங்க. அதுக்கு இல்லம்மா. ரத்தோட், தாத்தா அப்படிதான் சொல்வாரு, நீ போய் கூட்டிட்டு வரணும். கூட்டு வராம.